அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்டா நான் கொடுக்க முடியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட இருக்கும்போது அந்த டைம்ல மிட் நைட்ல நிறைய வாட்டி குடிச்சிட்டு கால் பண்றது, சும்மா டார்ச்சர் பண்றது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஏன்னா இவன் நல்லவன் மாதிரி சுத்துறான் பாத்தீங்களா இந்த நாய். இவன் ஃப்ராடு. ஆக்சுவலி எல்லார பத்தியும் இவன் ஆக்சுவலி பொண்ணுங்களை வச்சு க்ராஸ் நாய். அவன் எல்லாரோட போட்டோஸும் வச்சிருக்கான் அவன் லேப்டாப்ல. இப்ப கூட நேற்று எதுக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணானா, உன் போட்டோ டவல் கட்டின போட்டோ நியூட் போட்டோஸ்லாம் வெளிவிடுவேன் நான். இருக்கல அது அங்கிள் சோக்கு தான், அது இவன் கூட கரெக்ட் ஆயிட்டு. வாய்ஸுக்கு நான் கேட்டாகணும். அந்த வாய்ஸ்ல வந்துட்டு மேம் பத்தி பேசியிருக்கிறாங்க, அந்த உங்க கூட வந்து என்ன அட்வொகேட்டை பத்தி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு உங்களோட பொண்ணு, அவங்களோட பேருமே அதுல பேசி இல்ல. நான் சொன்னேன் தாங்க, அவங்க என்கிட்ட நடிக்கிறாங்க, அதனால நான் ஓப்பனாவே சொன்னேன் அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சும்மானா இருப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன் தான். உங்க 2 பேர் பர்சனல் விஷயத்துல ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தானே. பார்த்தா காலையில எங்கேயோ நாங்க எடுத்த வீடியோ கால்ல பண்ண ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும், இல்ல எங்கேயோ தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எடுத்த போட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நாளா இதை திட்டமிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு வயிறு எரியுது, ஓகேவா. என்னோட லைஃபை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். என்னை பார்க்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு நைட், அவரே வந்தாரு. வந்துட்டு அன்னைக்கு நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணாரு. அன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அவனை மாதிரி நான் வந்து லுச்சா கிடையாது, கேவலமான பர்சன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பட் இவன் எவ்வளோ சீப்பா இருந்தா ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயம் சொல்றவங்கள இது பண்றாங்கன்னா அது ஒரு சீப்பான பிஹேவியர். நீங்க இந்த கமெண்ட்ஸ் போய் படிங்க. ஏமாத்தி தாண்டா இந்த காசு சம்பாதிச்ச. எனக்கு சத்தியமா தெரியாது விஜய், ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டேன். அவன் என்ன வீணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் இதுலயும் காட்டுறான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. இதுல பாக்குறவங்க எத்தனை பேர் என்ன திட்டிட்டு இருக்காங்க தெரியுமா. இவன் கடந்து வந்துடுறான். இவனுக்கு ஒரு மாசத்துக்கு 10 ஷோக்கு போறான், 10 ஷூட்டிங் போறான். நான் எதுக்கு போறேன்? அவனால என் வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா. என்னை பத்தி வேணுன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. பப்ளிக்ல எவ்வளவு பேர் என்ன திட்டுறாங்க தெரியுமா. பஸ்டர் சொல்லியிருக்கான். உண்மையா அந்த வைஷுவ சகோதரின்றால அவளை தொடலையான சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட இருக்கும்போது அந்த டைம்ல மிட் நைட்ல நிறைய வாட்டி குடிச்சிட்டு கால் பண்றது, சும்மா டார்ச்சர் பண்றது. அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கு. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது. வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டானுங்க. இப்ப நீங்க என்னை திட்டுனீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்க. நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்டா நான் கொடுக்க முடியாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பூம் ஆச்சுங்க. வைஷு நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பூம் ஆச்சு. அந்த விஷயம் மறுபடியும் பூம் ஆயிருக்கு. எதுக்காக இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறத விஜய் வைஷு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எதை பத்தி கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும், என்ன பேச போறேன்னு உங்களுக்கே தெரியும். என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு 2-3 போட்டோஸ் போட்டிருந்தீங்க. அந்த போட்டோஸ் போட்டது எதுக்கு, ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, இப்ப மறுபடியும் எதுக்கு அவங்க இந்த மாதிரியான போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கம் இருந்து ஒரு கேள்வியா வந்தது. என்ன காரணம்? அது எதுக்குன்னா, இவர் நாஞ்சில் விஜயன் வந்துட்டு சப்போர்ட்டா வந்துட்டு அவங்களும் எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றாரு. பட் அப்படி இருக்கும்போது திருநங்கையா என்னை ஏமாத்திருக்காரு. அதுக்கு நான் வந்து குரல் கேட்டேன். நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க யோசிக்கல. அதனால நான் போட்டிருந்தேன் ஒரு போஸ்ட், டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எனிஒன் அப்படின்றத போட்டிருந்தேன். அதனால தான் இது பூம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு நீங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இருந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு அது மெமரியா இருந்ததுங்க, எனக்கு அது போடணுன்றதுக்காக போட்டேன். இப்போ நீங்க அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த போட்டோவை போட்டீங்க? எனக்கும் அவருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா. ஒரு 3 days முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நம்ம பழைய மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி தொடங்கலான்னும் போது நானும் சொன்னேன், உங்கள் வீட்லேயும் நான் சாரி சொல்கிறேன், உங்கள் மாமியார்கிட்டையும் சாரி சொல்கிறேன், மரியாக்கிட்டையும் சாரி சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு தப்பில் பண்ணிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசலான்னு எல்லாத்தையும் சொன்னவர் திடீர்னு என்ன பண்ணாருன்னா, எனக்கு அகைன்ஸ்டாக மாற்றி பேச ஆரம்பிச்சார். ஒரு மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஆமா,
ஃபர்ஸ்ட் நாஞ்சில் விஜயன் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு நம்பர்லேருந்து என் கால் பிளாக் பண்ணிட்டாருன்னு திருப்பி வேற நம்பர்லேருந்து நேற்று பேசினேன். நேற்று பேசும்போது பர்சனலாக என்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் வச்சிருக்காராம். என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தது, பார்ட்டியில் எடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணார். நான் இதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை விடக்கூடாதுன்னு நான் போய் கேட்டேன். இல்லைங்க, இதில் ஒரு விஷயமே புரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்களும் நாஞ்சில் விஜயன் அவர்களும் இந்த பிரச்சனையை வந்துட்டு வெளியே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறீங்க. இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்லங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்காக இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கு இப்படி கேக்குறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லை, எனக்கும் ஃபேமிலி இருக்கு. சரி, எனக்கு எங்க அப்பா இல்ல அவர் எதுவும் போடலையே, அவர் எந்த போட்டோ போஸ்ட் அவர் பண்ணல, போட மாட்டாருங்க, மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விடுறாரு. உங்களை அவர் போட ஆமா, இந்த வீடியோ போட்டேன்ல, நான் போட்டோ போட்டேன்ல, நேத்து ஒரு வாய்ஸ் விஷயம் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? நான் பேசினேன், நான் அதை மறைக்கல. நான் அந்த வீடியோ பத்தி தான் அடுத்து கேட்க போறேன். ஓகே, நீங்க ஒரு போட்டோ போடுறீங்க, அவர் சொல்லி போட்டீங்களா? அவர் சொல்லி போடலங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னு நான் போட்டேன். ஒரு உங்களோட உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், வாட் எவர். அப்ப அந்த ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியதானே? பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. அவர் நார்மலா திருப்பி என்ன பண்றாருன்னா, என்ன வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண காட்டுறாரு. ஏன்னா அவர் நான் வந்து தப்பா காமிச்சிட்டேன்னு அவர் மனசுல இருக்கிறதுனால பழி வாங்கிட்டு இருக்காரு. பழி வாங்குறத வந்து போட்டோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தோல்ல சாஞ்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து நைட்டு நாஞ்சில் விஜயன் அவர்கள் ஒரு 8 நிமிஷத்துக்குரிய வீடியோவை வாய்ஸா போட்டிருக்காங்க. அதை நான் பேசினேன். அது எதுக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்தது. அதை நான் எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வயிறு எரியுது. ஓகேவா? என்னோட லைஃபை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி நடந்தது, இந்த விஷயம் எப்படி எதனால வந்ததுன்னா, ஒரு நாள் நாஞ்சில் விஜயன் என்ன இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஜனவரி 6ஆம் தேதி மீட் பண்ணாரு. நான் ஹோட்டல்ல ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்தேன். என்னை பார்க்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. அவரே வந்தாரு. அதோட ஃபுட்டேஜ் கூட நான் கேட்டு வாங்கி தரேன். ரிசப்ஷன்ல அவரோட ஐடி கூட அங்க இருக்கு. இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது. வந்துட்டு அன்னைக்கு நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணாரு. அன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. திரு நாஞ்சில் விஜயன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களுக்கு பண்ணதெல்லாம் துரோகம் தெரியல, சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 70% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, 30% தான் இருக்கு. ஆனால் லைஃப்ல நீங்க தான் 70% சந்திக்கிறீங்க, 30% தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுதுன்னுட்டு. அவனை மாதிரி நான் வந்து லுச்சா கிடையாது, கேவலமான பர்சன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். எல்லாரை பற்றியும் நிறைய விஷயம் இவன் என்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கான். நான் யாரை பற்றியும் ரெக்கார்ட் பண்ணல. பட் இவன் எவ்வளோ சீப்பாக இருந்தால், ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயம் சொல்கிறவங்கள இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு சீப்பான பிஹேவியர். அதே மாதிரி அந்த விஷயம் கூட எதுக்குன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபிக்ஸ் வருது. அன்னைக்கு வந்து குழந்தைய பால் கொடுத்துட்டு இருக்கவ தலைக்கீழ குழந்தைய படுக்க போட்டுட்டா, என்னால என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனையாகுது வைஷு. இந்த விஷயம் மரியாக்கும் சாந்தி அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா இவன் நல்லவன் மாதிரி சுத்துறான் பாத்தீங்களா இந்த நாய், இவன் ஃப்ராடு. ஆக்சுவலி எல்லார பத்தியும் இவன் ஆக்சுவலி பண்ண நாய். அவன் எல்லாரோட ஃபோட்டோஸும் வச்சிருக்கான் அவன் லேப்டாப்ல. இப்போ கூட நேற்று எதுக்கு இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணானா, உன் ஃபோட்டோ டவல் கட்டின ஃபோட்டோ, நியூட் ஃபோட்டோஸ்லாம் வெளிவிடுவேன்னா, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்துட்டே இருக்கேன், செகண்ட் வீடியோ நான் அட்வொகேட்டை பற்றி திட்டினேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த அட்வொகேட்டோட வந்து இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல? கொடுத்தேன். சேம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்க. அந்த இன்டர்வியூதே என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, நானும் அவரும் வந்து இது பேசிக்கிட்டோம். அப்ப வந்து அட்வொகேட் என்கிட்ட சொல்றாரு, தப்பா என்னன்னதும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். இந்த விஷயம் பேசினது எனக்கும் இவனுக்கும் தெரியும், நான் இவனுக்கிட்ட ஓப்பனா சொல்றேன், விஜய் நான் உனக்காக பேசி கொடுக்குறேன், இந்த வீடியோ நீ பேசினேன்னா உன் வீட்டுல காமிச்சினா உன் ஒய்ஃப் கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க, இந்த ப்ராப்ளம் சால்ட் அவுட் ஆயிடும், இந்த பிரச்சனை விட்டு பேசி கொடுக்குறேன். பேசி அவன் எதுக்குங்க பதில்? நான் என்ன சொல்றேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா பதில் சொல்லுவேனா மாட்டேனா? அவன் பதில் சொன்னானா இது எப்படி நம்ப முடியும் நீங்க? ஓகே, அதே மாதிரி அந்த பேசின வீடியோ நீங்க பேசின, நான் பேசினதுதான், நான் A1 அதெல்லாம் போய்லாம் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணு மட்டும்தான். என்னோட வாய்ஸ்ல அவன் திருப்பி ஏதேதோ இப்ப வந்துட்டு அட்வொகேட் பத்தி தப்பா போட்டிருக்கான், இந்த மாதிரி என்னென்னதோ இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தங்க லைஃபை கெடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? அந்த வாய்ஸ்க்கு நான் கேட்டாகணும். அந்த வாய்ஸ்ல வந்துட்டு மேம் பத்தி பேசியிருக்கிறாங்க, அந்த உங்க கூட வந்து நின்ன அட்வொகேட்டை பத்தி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு அவங்களோட பொண்ணு, அவங்களோட பேருமே அதுல வருது, பேசியிருக்காங்க. இல்ல நான் சொன்னேன், அவங்க என்கிட்ட நடிக்கிறாங்க, அதனால நான் ஓப்பனாவே சொன்னேன், அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சும்மானா இருப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன். இருக்குங்க உங்க ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்துல. ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தானே, நீங்க ஒரு பொம்பளை தானே, உணர்வு இருக்கா உங்களுக்கு? நான் என்னோட வயிற்றுச்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்குலாம் அவங்கள பத்தி எனக்கு
பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு ஏங்க, ரெண்டு அப்ப பேருக்குள்ள ஏன் விஷயம் வெளியே வரும்போது என்ன பத்தி தப்பா பேசுனாங்களா? அப்ப எங்க போனீங்க நீங்க எல்லாம்? என்னை பத்தி எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்க, எவ்வளவு பேர் கேவல பண்ணாங்க. எனக்கு குடும்பம் இருக்குல்ல, எங்க வீட்டுல யாரும் யோசிக்க மாட்டாங்களா? அதை சொல்லுங்க. இல்ல வைஷு அவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்றேன். அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா திருநங்கையின் உண்மை முகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க அவரோட பழகும் போது வந்துட்டு நீங்க திருநங்கைன்னு அவருக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும்ன்றதுனால தான் வந்து அவர் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னாரா? லவ் பண்றேன்னு சொன்னாரு, குடும்பம் நடத்தினாரு, எல்லாம் வச்சிருக்கேங்க. எல்லாத்தையுமே ஷோ பண்ணியும் ஆச்சு. நான் உடனே சொல்றேன், லவ் பண்றவங்க கிட்ட யார் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க இப்போ சொல்லுங்க. அதுக்கு அவர் எப்படி உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு? அவன் இப்ப ரீசெண்டா கலெக்ட் பண்ணதுங்க இது எல்லாமே. என்ன ஹோட்டல்ல ரூம் வந்து சாரி கேட்டு போனா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல மாதிரி நடிச்சு இப்படி பண்ணா. இன்னும் என்ன பண்றானா, திருப்பி வந்து இன்னும் ஃபேம் ஆகணும்னா அட்வொகேட்டை வச்சு உசுப்பேத்து, இன்னும் ஃபேம் பண்ணலாம், எனக்கு இப்போ ஒர்க் இல்லை அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. இந்த ஃபேம் இது நடந்துடுச்சு, திருப்பியும் பண்ணுன்னு நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அவன மாதிரி சீப் பர்சன் நான் கிடையாது. அவன் என்னை வேணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் இதுலையும் காட்டுறான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. இதில் பார்க்குறவங்க எத்தனை பேர் என்ன திட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? இவன் கடந்து வந்துடுறான், இவனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 ஷோக்கு போகிறான், 10 ஷூட்டிங் போகிறான். நான் எதுக்கு போகிறேன்? ஒரே ஒரு ஷூட் தாங்க இருக்கு. என்னை பத்தி என்னெல்லாம் தப்பா சொல்லணுமோ எல்லாமே தப்பா சொல்றான். எல்லாமே பேசினான், பேசலன்னு சொல்லலைங்க, பேசணும்னா. பட் இவன் வேணுன்ட்டு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான்ல. எங்க வீட்டுல என்னை அனுப்பிட்டாங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், என் பேகு எல்லா திங்ஸ் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தான் போவேங்க. கண்டிப்பா போய் அங்கதான் நிற்பேன். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுதா? என்னை பத்தி கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, திருப்பி பார்ட் 3 வேற விடுறானா. இவனை நம்பி நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், இவனை நம்பி தான் அந்த ரெக்கார்ட் எடுத்துக்கோடா, உன் ஒய்ஃப் கிட்ட காமிச்சா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்ன்ற. அவன் என்கிட்டயே எத்தனையோ வாட்டி நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லியிருக்கான், இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தவங்க இது மாதிரி இருக்கோன்னா என்ன இதை கூட நான் ஏன் சொல்றேன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவன் என்ன ஃபேமஸ் ஆகணும் என்ன அழிச்சிட்டு இருக்கான். என்னை பற்றி தப்பா போடுறான். நீங்க யோசிங்க, எத்தனை பேர் ரீசெண்டா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனால தாங்க வந்தான். ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில காசு யாரோ தரணுமா, அவங்க காசு கொடுத்தா வந்து ப்ராப்ளம் ஆகும்னு வைஷு திருப்பி இன்வால்வ் பண்ணி எனக்கு பேசி அவனே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பேசலாமோ. நானும் சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பழைசெல்லாம் மறந்துடலாம், இதோட எனக்கு ஒரு நன்றி ஃப்ரெண்டு நீ அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன். இப்பயும் அவன் கூட பேசினா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவான். ஆனா இதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாங்க. அவனால என் வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா? என்னை பத்தி வேணுன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. பப்ளிக்ல எவ்வளவு பேர் என்ன திட்டுறாங்க தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. என் கையில 10 ரூபாய் இல்லை காசு கூட. நான் கார் வாங்கிட்டு லோன்ல கட்டணும், 12ஆம் தேதி லோன் கட்டணும், இன்னும் பேமெண்ட் வரல, என்னென்ன அழுதுட்டு இருக்கான். அவன் வேணுன்ட்டே என்னை அசிங்கப்படுத்துறான். அவனுக்கு என்னங்க பண்ணது? இதே மாதிரி நடந்துட்டு தானே தற்கொலை சத்தியமா. எனக்கு கஷ்டமா இருக்கு, வயிறு எரியுது. உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு உணர்வு புரியுதா? நீங்க சொல்லுங்க, லவ் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுப்பீங்களா படுக்கிறத? எல்லாரும் கேட்குறாங்க, பைத்தியமாடி நீ வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். நான் எதுக்குங்க வீடியோ எடுத்து வைக்கணும்? அவனை லவ் பண்ணன்னு தானே பேசினேன். அப்படி இருக்கும் போது அவன் இப்படி பண்ண. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உண்மையா அந்த குழந்தை மேல வைஷு சகோதரின்றான்ல, அவளை தொடலையான அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. இந்த பிரச்சனையை போட்டோவை உடறவை நிறைய வாட்டி வச்சிருக்காரு, சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் எல்லாரும் எதுலயும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீடியோ போஸ்டர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ப்ராமிஸா சொல்றேன், அவன் சவகாசமே வேணா விட்டுட்டு போயிடுறாங்க. உண்மையாவே போயிடுறேன், எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். இல்ல ஒரு விஷயம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு. இல்லங்க, ஆரம்பத்துல வந்துட்டு இது நடந்தது. இது முன்னாடி சொன்னான், பேசி வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்னான். நம்ம இதெல்லாம் முன்னாடி சொன்னான், பேசி வச்சான், உண்மையா பேசி வச்சான். இப்படி பண்ணா என்ன, திருநங்கைகள் எல்லாம் கேஸ் என்ன எடுப்பாங்க, இப்படிலாம் நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ரெஃபர் பண்ணதே நாஞ்சில் விஜயன் தான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சொன்னான். அப்படி இருக்கும் போது நாளைக்கு பிரச்சனை ஆகும்போது அதே அட்வொகேட் வந்தனே உனக்கு ஷாக். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா, அது யார் சொல்லி கொடுத்தீங்க? நாஞ்சில் விஜயன் வந்து முன்னாடி என்ன பண்ணானா, முன்னாடி கொடுத்த ஐடியா இதை வந்து கொடுக்கும்போது நான் சொல்லிட்டேன், இந்த கதை வேண்டாண்டா, இந்த பிரச்சனையை விட்டுடலாம், இது நார்மலாக போட்டோம், எனக்காக நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அன்னைக்கு பாரு அப்படின்னு. சொல்லுங்க எனக்கும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடையாது, நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொன்னான். அவனை மாதிரி நான் கேவலமாக ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், நான் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அவனும் ஆப்பிள் ஃபோன் தான். பட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அவன் கூட தயவு செய்து பழகிறவங்க எல்லாருமே எனக்கு பண்ணது தான் உங்களுக்கும் பண்ணுவான், அவனை நம்பாதீங்க. ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அவனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டரே என்கிட்ட சொல்லுவான், வைஷு நீ எனக்கு ஃப்ரெண்டு, நான் அவன் கூட இருந்திருக்கேன். இதை விட ஓப்பனாக இன்னொன்று சொல்லணுங்க, அவன் என் கூட கொஞ்ச நாள் பழகினான், பேசினான், பண்ணோம், எல்லாம் ஓகே. அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது, என்னை வச்சு பசங்களை காமிச்சா பசங்க வருவாங்கன்னு
இது அவங்க குடும்பத்துக்கு தெரியுமான்னு தெரியாது. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் என்னால மறைக்க முடியாது. என் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. அங்க என்ன எத்தனை பேர் தப்பா நினைப்பாங்க தெரியுமா? நான் பேசினது எனக்கு ஸ்ட்ரெஸ்ல குடிக்கிறேன், ட்ரிங்க் பண்றேன், ஸ்லீப்பிங் பீட்ஸ் எடுத்துக்கிறேன், நான் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசுவேன் சம்டைம்ஸ். இல்ல அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தாராளமா அந்த கேளுங்க. வாய்ஸ் நாங்க 2 வீடியோவே நிறைய பேரை பத்தி பேசியிருந்தீங்க. அந்த வீடியோ நாங்க கேட்டோம். நீங்க குடிச்சிருந்தீங்களா? போதையில இருந்தீங்களா? ஸ்லீப்பிங் பீட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்லீப்பிங் பீட்ஸ்ல நீங்க யார் கூட பேசினாலும் குடிப்பீங்களா பார்க்க குடிப்பேன். நான் குடிப்பேன், போயெல்லாம் சொல்ல மாட்டேன், குடிப்பேன். எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனா நான் குடிப்பேன். அதுக்காக நான் குடிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்றீங்கன்னு கேட்பான் இல்லையா? நீங்க பாருங்க, எடுத்த உடனே ஹலோலாம் வராது, அடுத்த உடனே டாபிக்கு போயிடுவாரு அவர். ஏன்னா முன்னாடி என்கிட்ட இந்த விஷயத்த பேசிட்டு இவன் வேணுன்ட்டு, இவன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானேங்க, யார்கிட்ட வேணா கொடுத்து என்ன வேணா மாத்தி இருக்கலாம், என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான். ஆனா நான் சத்தியமா சும்மா விட மாட்டேங்க. நாளைக்கு எங்க வீட்டுல என்ன அனுப்பிட்டாங்கன்னா அவன் வீட்டு வாசல்ல போய் நிப்பேன். நான் கண்டிப்பா விட மாட்டேன். நியாயம் எனக்கு கிடைக்கணும். அந்த 3 லட்ச ரூபாய் எனக்கு தரணும் இல்லையா? அந்த காசு அந்த காசு 3 லட்ச ரூபாய் பிளஸ் இப்ப ரீசெண்டா ஒரு வந்துட்டு 40,000 ரூபாயில வந்துட்டு 30,000 ரூபாய் கொடுத்தேன். அந்த காசு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் காசு கொடுத்தேன். அவன் வீடு வாங்கினான் பாத்தீங்களா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணான். எல்லாமே சொல்லுவாங்க, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் தான்மா. ஆனா எதுக்கு தான் இப்படிலாம் பண்றான்னு எனக்கு தெரியல. இப்ப A1 வச்சு அட்வொகேட்டை பத்தி தப்பா பேசினேன். என் வாய்ஸ் மாதிரி உங்களை மாதிரி பேச முடியாதா? அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறாங்க, என்ன மாதிரி பேச முடியாதா? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பேச முடியுமா முடியாதா? இதை நான் கேட்க எனக்கு அவ்வளோ அழுகையா வருது. என் கூட ஒர்க் பண்ற அண்ணி இருக்காங்கல்ல, பிரியங்கா ரோபோசங்கர், அவங்கள பத்தியே வந்துட்டு நான் தப்பா பேசினேன். தப்பானா அவங்க வந்துட்டு என்ன நிறைய ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கேவலமா பேசுவாங்க, எடுத்தவன்வாங்க, என்ன தப்பா சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் என்ன நடந்தது எனக்கும் அவனுக்கும் மட்டும் தான் தெரியும். இவங்க பெட்ரூம்ல வந்து பார்க்கல. அதனால நான் நாஞ்சில் கிட்ட சொன்னேன், அவங்க சும்மா நடிக்கிறாங்கடா, அவங்க ஃபேமிலியுமே நடிக்கிறாங்க, நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னேன் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இதை மட்டும் தான் உண்மையா சொன்னேன். மற்றது எல்லாமே அவன் ஃபேக்குங்க. அந்த வீடியோ அவன் ஒய்ஃப்காக பேசினேன் பாத்தீங்களா? அவன் ஒய்ஃப்க்கு ஃபிக்ஸ் வருதுன்னுட்டு கீழே இருக்குன்னும் போது நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கா, அந்த வாழ்க்கை கெட்டு போக கூடாது, நான் பண்ணதெல்லாம் தப்பு, இதோட இந்த பிரச்சனையை விட்டுடலான்னு சொல்லிட்டு 3 நாள் முன்னாடி பேசுறாங்க அவன்கிட்ட. அவன் மதுரைக்கோ சேலம்க்கோ ஷூட் போயிருந்தான். அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இந்த ஆடியோ நீங்க எப்ப பேசுனீங்க? இந்த ஆடியோ எனக்கு இது ரீசெண்டா பேசலங்க. பிப்ரவரியில பேசுனது நான் 1 மந்த்துக்கு முன்னாடி. இவன் இந்த என் கூட பேசினா பாத்தீங்களா ஜனவரி, என்கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாருங்க. அப்ப நானும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அன்னில இருந்து ஆரம்பிக்கிறான். அன்னில இருந்து இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன். ஏன் இந்த பிரச்சனை 2 பேருமே எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேங்க இந்த பிரச்சனை. நான் போட்டோ மட்டும் தானே போடுறேன், நான் என்ன பண்றேன்? இவன மாதிரி ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் கேவலமா? நீங்க சொல்லுங்க, ஒருத்தவங்க கூட பழகுறவங்க கூட, உங்களை நம்புறவங்க கூட வீடியோ போட்டோ ரெக்கார்ட் எடுப்பீங்களா? அவன் பாருங்க அப்ப எவ்வளவு சீப்பானவன் தெரியுதா? இன்னொரு விஷயம் வைஷு, நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பிக் பாஸ்குள்ள போறதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட சமுதாயத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க நல்லா இருந்தா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன். இப்ப கூட நீங்க என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நான் ஃபேமா இருக்கிறதுனால தான் என்ன வந்து எடுக்கிறீங்க. ஊர்ல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை வருது, அங்கெல்லாம் நீங்க போய் கேட்பீங்களா? உங்க சேனல் போய் கேட்குமா? கேட்காதுல்ல. நான் ஃபேம்ல இருக்கதானே வந்து கேக்குறீங்க. எல்லாரும் பிக் பாஸ் என்னங்க பிக் பாஸ் அதெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. வைஷு வந்து பிக் பாஸ் இப்ப மலையாள பிக் பாஸ் ஆரம்பிக்க போறாங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு அப்புறம் எந்த பிக் பாஸ் வந்தாலும் நான் போக மாட்டேங்க. எனக்கு வேண்டாம், பிக் பாஸே வேண்டான்ற நானு. எனக்கு உங்களுக்கு புரியுதா? நான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி செக்ஸ் ஒர்க். இது உங்களுக்கு தெரியலையா? இது வந்துட்டு ஒரு குடும்பம், 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. நாஞ்சில் விஜயனாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த கேள்வி நான் மக்கள் சார்பா கேக்குறேன். இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓயாம ஒரு சீசனல் பேட் மாதிரி ஒரு டைமிங்ல வந்து பேசுதுன்னு கிடையாது. நேத்து கூட யாரோ ஒரு சொன்னாங்க பேசுறதுக்கு, யாரோ ஒரு ஆங்கர் கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க, வேற ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு தெரியல. விஜய் சாரை பத்தி பேசுறதுனால ட்ரெண்ட் ஆயிடலான்னு இப்ப பேசுறாங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியம். விஜய் சாரை பத்தி பேசுறாங்க. விஜய் சார் எங்க இருக்காரு? விஜய் சாரை பத்தி பேசலாம். நான் பர்சனல் பத்தி கூட பேசலங்க. அவரோட இதை பத்தி தான் நார்மலா பேசியிருந்தேன். சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது உங்களோட பர்சனல். பட் நீங்க ஒரு கொஸ்டினை விற்கிறீங்க, அதுல 9வது இடத்துல திருநங்கைகளுக்கான உரிமை வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு வருத்தம் சார். மற்றபடி எனக்கு ரசிகையா ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லியிருக்கேன். எந்த தலைவர்கள் வந்தாலும் நல்லது பண்ண எனக்கு சந்தோஷங்க. நான் யாரையுமே ஹர்ட் பண்ணல. பட் இவன் பாத்தீங்களா, இவன் வேணுன்ட்டு சப்போர்ட் பண்ணான் பாத்தீங்களா? எனக்கு அதுலதான் கோவம் வந்து, என்னடா இப்படி பண்றேன்னு. அந்த டைம்ல எனக்கு கேக்குறான். பேசுனேன், போன் பண்ணி பேசினேன், வீடியோ கால்ல பேசினேன். இடிக்குது, திடீர்னு பார்த்தா சண்டை, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. 3 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. முந்தானைக்கு தான் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அவன் ரொம்ப குடிக்கிறான். குடிக்கிறதுனால இப்ப இல்லங்க, இப்ப லவ் பண்ணல. முன்ன லவ் பண்ண, ஹஸ்பண்ட லவ் பண்ணாரு, இப்ப கிடையாது.
அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் காலில் விழுந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சும்மா என்னன்னா என்ன அப்புறம் இது அவ்வளவுதான். எதுவுமே கிடையாம ரெண்டு பேரும் நீங்க எதுக்குங்க போட்டோ போட்டீங்க? நான் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நான் ஏன் இந்த போடக்கூடாதுன்னு தான் போட்டேன். எனக்கும் உணர்வு இருக்குல்ல. வேணான்னு ஆயிடுச்சுல, அப்ப எதுக்கு நம்ம போடணும்? எனக்கு என்னோட காதல் உண்மைதானங்க. அவன் பொய்யா ஏமாத்திட்டு போயிட்டான். நான் சும்மா போடணும்னு போட்டேன். அது கூட என்னோட போட்டோஸை வெளியிடுவேன்னு சொன்னான் தெரியுமா, அதுக்காக தான் போட்டேன். உங்களை சுத்தி இருக்க உங்க சமுதாயத்துல இருக்க யாரும் வந்துட்டு சொல்லல எதுக்கு வைஷோ நானே இது தேவையில்லாத சமுதாயத்துல வேலை இருக்கிறவங்க கூட யாரு கூடயும் பேச மாட்டேங்க. மாட்டீங்க. கனெக்ட் கிடையாது. நான் எங்க அப்பா அம்மா மட்டும்தான். நான் முன்ன கனெக்ட்ல இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் பாலியல் தொழில் போயிட்டு இருந்தேன்னு எல்லா சினிமால இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் நாஞ்சில் விஜய் எனக்கு தெரியும் தான் சொன்னாரு, பாலியல் தொழிலாளி நீங்க, நாளைக்கு உங்க புருஷன் வந்து கேட்பாங்களான்னு நாஞ்சில் விஜயன் கேட்டார். ஞாபகம் இருக்கா? சரி பரவாயில்ல, எவ்வளவுதான் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேங்க. எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு என்னோட பர்சனல் போட்டோஸை வெளிவிடுவேன்னு நான் பாத்தீங்களா, உன்னோட ரெக்கார்டிங்லாம் நான் வச்சிருக்கேன். உன் லைஃப்ல நீ இதுக்கப்புறம் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க போற பாருடி. எனக்கு எல்லா சப்போர்ட்ஸுமே இருக்கு. இப்ப விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு யார் பண்றா வந்து எவனா வந்து பண்ணுவானே என்ன மிரட்டினாங்க. கடவுள் சத்தியமா மிரட்டினாங்க. மிரட்டிட்டு உனக்கு யார் வந்து யாருன்னா வருவாங்களா, என் மாமியார் யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு உண்மையாவே யாருமே கிடையாதுங்க. எனக்கு சப்போர்ட்டு கூட யாருமே இல்லை. அது ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரியல. நான் கோவத்துல எதனா பேசுவேன், அசிங்கமா கூட திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உடனே ஒன்று கேட்குறேன், நீங்க கோவத்துல ஆதங்கத்துல அசிங்கமா பேசுவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க? குடிச்சிட்டு இருந்தா பேச மாட்டோமா? பேசுவோம்ல. அப்படி இருக்கும்போது நானும் பேசுனதாவே ஒரு சிலது இருக்கட்டும், இவன் வேணுன்ட்டு நான் எப்படி பேசுவேனோ இந்த மாதிரி வேணுன்ட்டு வீடியோஸ் போட்டுறதா என் லைஃப் என்ன ஆகுங்க சொல்லுங்க? தப்பு தானே. நான் கண்டிப்பா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சத்தியமா சும்மாவே விட மாட்டேன் நாஞ்சில் விஜயனை. நான் உண்மையா ஒண்ணு ஜெயிலுக்கு நான் போட்டோம் இல்ல அவன் போட்டோம், நான் விட மாட்டேங்க. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து? என்னோட பணம் வேணும், என்னை ஏமாத்துனதுக்கான ஒரு இது வேணும், நியாயம் வேணும். என்னை பத்தி தப்பா புகார் சொல்லிட்டு இருக்காருல்ல, இது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்லணும். அவரு நான் கேட்ட ஒரே விஷயங்க, அவன் அந்த மேல சத்தியம் பண்ணி நான் வயசு கூட தொட்டது இல்லைன்னு சொல்லுங்க. அதோட இந்த விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பிரச்சனைக்கு பச்சை புள்ளையெல்லாம் இழுத்துக்கிட்டு பச்சை புள்ளைய நான் கேட்கலங்க. நீங்க ஒரு சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன கேக்குறீங்க நீங்க மது அடிப்பீங்களான்னு கேக்குறீங்க. நாஞ்சில் விஜயன் மது அடிப்பாரு தெரியுமா? அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற மாதிரி. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில? நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது. நான் மாத்திரை போட்டிருக்கேன், தூக்க மாத்திரன்னு திருப்பி சொல்றேன், திருப்பி போதைன்றீங்க. நான் நார்மலா இருந்தாலே டேப்லெட் போட்டா அப்படிதாங்க இருப்பேன். நம்மள ரெக்கார்ட் பண்றது கூட தெரியாதா? தெரியாதுங்க. அவன் எப்படி ஃப்ராட் பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் ஃப்ராட் நம்பர் 1 ஃப்ராட். இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரா தெரியல. அவன் போட்டோஸே வச்சிருப்பாங்க. நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எத்தனையோ பேரோட லைஃபுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சேஃப்டியா வச்சிருப்பான். எனக்கு ஒரே கேள்வி, எந்த திருநங்கையா இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் எந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு அம்மா உங்களுக்குன்னு ஹெட் எல்லாம் இருப்பாங்க, வந்து நிப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகல. எனக்கு அது வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இருக்கோம். எனக்கு கம்யூனிட்டியில அம்மாங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன். அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும். நம்மளோட பிரச்சனைக்கு மட்டும் ஏன் அவங்களை கூப்பிடணும்? வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துதானுங்க. இப்ப நீங்க என்னை திட்டுனீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்கத்துல நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் அந்த குரல் இந்த மாதிரி இன்டர்வியூ என்ன கொடுக்க முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நாஞ்சில் விஜயன் சாரா? ஆமா சொல்லுங்கம்மா. சார் ஒன்னும் இல்ல சார், விஜய் வைஷு அவர்களை இன்டர்வியூ பண்ணிருந்தோம் சார். என்னன்னா வந்துட்டு உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு போட்டோஸ் போட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து ஆப்போசிட்ல நீங்க 2-3 வீடியோஸ் போட்டீங்க. சோ அத பத்தி பேசுறதுக்காக நாங்க அவங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இதுல என்னன்னா ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு அதை போடுறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. 2 சைடு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டு போடலாம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். ஏன் அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்க மேல நிறைய அலிகேஷன் வச்சுட்டே இருக்காங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இதை நான் பெருசுப்படுத்தவே விரும்பல. ஏன்னா இத காட்டி இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபேமுக்காக தான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு நல்ல நண்பா பழகுனாங்க. நாங்க அப்ப யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அதுல நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அதுல அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க, நிறைய வெப் சீரிஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் பேச்சுலரா இருக்கும்போது அவங்க அடிக்கடி பேசுவாங்க. நாங்க நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கோம். டிராவல்னா ஃப்ரெண்டு, ஒரு
பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வைப். அதுவும் அவங்களே போன் பண்ணுவாங்க, நாஞ்சில எங்க இருக்க, எனக்கு எங்கேயா போன எனக்கு கூட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. அந்த காலத்துல எனக்கு அவங்க மட்டும் இல்ல, மீடியால இருக்குன்னா நம்ம யாரு பேசினாலும் பேசுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. நான் அவங்களை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா என்னைக்குமே நினைச்சதில்ல. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு நட்பா இருந்து அப்படிதான் பேசணும் பழகணும். அப்ப எடுத்த போட்டோஸ் புகைப்படங்கள் ரீல்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட இருக்கும்போது அந்த டைம்ல மிட் நைட்ல நிறைய வாட்டி குடிச்சிட்டு கால் பண்றது, சும்மா டார்ச்சர் பண்றது. அப்ப எங்க ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, தயவு செய்து இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டே பேசாதீங்க, உங்களுக்கும் லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னால அவங்க நான் டோட்டலா பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு பேசுறது, வீட்லயும் திட்டி விட்டாங்க. அதுல என்னாச்சு, அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது நம்ம கூட நல்லா பேசி இருந்த பையன் இப்ப திடீர்னு இப்படி பண்றாங்க, சரி கொண்டு நான் என்ன பண்றேன் பாரு, கொண்டு நான் எப்படி பழி வாங்குறேன் பாருங்க ஆரம்பிச்சதுதான் இந்த விஷயம். அதே டைம் அவங்க அந்த பிக் பாஸ் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏதாவது பண்ணும்போது நம்ம ஈஸியா பிக் பாஸுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ்ட் கமிஷன் ஆபீஸ்ல அலிகேஷன் வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த டைம் நான் வாயே திறக்கல. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கெல்லாம் உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேணாம், சரி ஓகே இது கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும் அப்படின்னு சைலண்டா அமைதியா நான் எதுவுமே பண்ணாம விட்டுருந்தேன். ஆனா தொடர்ந்து என்னன்னா என்ன நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் மனசுக்கு நினைச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும், நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னாச்சு, வீட்டுல தொடர்ந்து இவ சம்பந்தமா நிறைய பிரச்சனை. ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இவ நம்மள பிளாக் பண்ணா கூட வேற நம்மள இருந்து போன் பண்றது, ரொம்ப சென்டிமெண்டா என்ன அட்டாக் பண்றது, இல்ல நான் உன்னை பத்தி அதை பண்ணுவேன் இதை சொல்லுவேன், உன்னை உண்டில இருந்து பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது. அண்ட் இன்னும் நிறைய திருநங்கைகளை வச்சு என்ன தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்பவுமே எங்க வீட்டுல சொன்னாங்க, சரி விடுப்பா, இல்ல நாங்க ஏதாவது நம்ம ஸ்டேஷன் போலாமா, இப்ப நம்ம இந்த ஸ்டேஷன்ல போய் திரும்ப நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எனக்கு சட்டம் என்னன்னா பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இருக்கு. ஆண்கள் என்னதான் நீங்க குட்டி கந்தம் போட்டாலும் ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லும் போது அதை தான் நம்புவாங்க. ஓ இதுல உண்மையா இருக்கும், எதாவது சொல்லுவாங்க நெருப்பு இல்லாம புகையாது, அப்ப நீ ஏதாவது பண்ணிருப்ப. இந்த கண்ணோட்டத்துல இதை பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம இதெல்லாம் கடந்து போவோம். நீங்க சொல்லுங்க, இந்த மீடியால இவ்வளவு வருஷம் பாக்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேர் வாங்குறேன். இன்னைக்கு ஒரு சேனல்ல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட போட்டி எடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து ஒண்ணு இல்லாம வந்து இன்னைக்கு ஏதோ எனக்குள்ள ஒரு நல்ல மனைவி குழந்தை அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எங்க குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து இவ்வளவு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் நாங்க எதுவுமே கண்டுக்காம இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை அவ்வளவு டிராவல் பண்றேன், அவ்வளவு ஷோ அவ்வளவு என்ன ஒரு சின்ன ஷோ கிடைச்சாலும் மோடி சுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த நேரத்துல தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா சமீபத்துல இப்ப கடைசி என்னாச்சுன்னா ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட ரீல்ஸ் ஒரு பழைய ரீல்ஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இத்தனைக்கும் அந்த ரீல்ஸ் என்னோட ஐடியில நான் போஸ்ட் பண்ண ரீல்ஸ். அந்த டைம்ல நான் நிறைய ரீல்ஸ் பண்ணுவேன். இது வயசு கூட மட்டும் இல்ல, நிறைய பெண்களோட பண்ணிருக்கேன், பசங்களோட பண்ணிருக்கேன். அப்போ ரீல்ஸ் அப்ப ஆரம்பிச்ச காலம், யாரா இருந்தாலும் ஒரு சாங் ட்ரெண்டிங் வந்து அதை ரீல்ஸ் பண்ணுவோம். அப்படியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ரீல்ஸ் அதை எடுத்து இப்போ வந்து ட்ரூ லவ் ஸ்டோரின்னு போட்டு விட்டான். இதை பார்த்தோன்னே எங்க வீட்டுல செம்ம சண்டை. இது எப்ப எடுத்த வீடியோ, எப்ப திரும்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா என்ன எதுன்னு சொல்லி வீட்டுல சண்டை. என்னுடைய நண்பர்கள் போன் பண்ணி கேட்கறாங்க, எப்படிங்க நம்ம ஒரு ஷோக்கு கெஸ்டா போறோம், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்ன நாஞ்சில் இவ்வளவு கீழ்த்தரமானவனா நினைக்கிற என்ன வருமா இல்லையா, மீடியாக்கு இந்த சந்தேகம் வருமா இல்லையா. அப்ப நான் போன் பண்ணி கேட்டேன், தயவு செய்து வைஷு என்னை இதுக்கு மேல வாழ விடுங்க, தயவு செய்து நீங்க எவ்வளவோ என்ன பத்தி தப்பு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் விட்டுருங்க வைஷு, இதெல்லாம் கொஞ்ச நாள் மக்கள் மறந்துடுவாங்க, நீங்க உங்க லைஃப் ஸ்மூத்தா வாழுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கூட சொல்லுங்க நான் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணா கூட சொல்லுங்க நான் சொல்லி விடுறேன். அவ்வளவு அன்பா பேசிட்டு நைட்டு கட் பண்றேன். நைட்டு ஒரு 1:30 மணிக்கு பார்த்தா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கா. சமூகம் வாட்ஸ்அப்ல அன்பா பண்ணி திட்டிட்டு வச்சேன். அப்புறம் காலையில போன் பண்ணா எடுக்கலாம், அப்புறம் வேற நம்பர்ல இருந்து அடிச்சு என்ன சிட்டாப் என்ன நீ அப்பெல்லாம் பேசுற பூண்டிலன்னு பண்ணுவேன் அப்படி. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் நான் பொறுக்க மாட்டேன் விஷயம், இதுக்கப்புறம் நீ ஏதாவது இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஏன் வேலையை காட்டுவேன்னு சொல்லி நானும் திட்டுவிட்டேன். திட்டம் கண்ணாப்படானுங்க, நான் இப்ப வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு கெட்ட வார்த்தையில ஏன்னா மன உளைச்சல் இருக்கேன், அவ்வளவு பேட் வேர்ட் யூஸ் பண்ணேன். நான் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணதான் நினைச்சேன். பட் இருந்தாலும் அந்த நேரத்துல என்னால தாங்க முடியல, அவ்வளவு திட்டி விட்டேன். பார்த்தா காலையில எங்கேயோ நாங்க எடுத்த வீடியோ கால்ல பண்ண ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும், இல்ல எங்கேயோ தியேட்டர்ல படம் பார்க்கும்போது எடுத்த போட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நாளா இதை திட்டமிட்டு பிளான் பண்ணிருக்கு. ஏன்னா ஒருத்தன் கூட வீடியோ கால் பண்றாங்க. இப்ப யாராவது இப்ப நீங்களே திடீர்னு நாஞ்சில நான் வீடியோ கால் பேசுறேன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே சொல்லுமான்னு பேசுறாவும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா பேசணும், எங்க அப்பா பேசணும், எத்தனையோ பேருங்க இன்னைக்கு முகம் தெரியாத நபர்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க, எங்க வீட்டுல உங்களை பார்க்கணுங்க. இந்த மாதிரி இவங்க பேசுற வீடியோ கால்ஸ் எல்லாமே ஸ்கிரீன் கார்டு எடுத்து வைக்கிறது. தியேட்டர்ல படம் பார்க்க போயிருக்கோம் ஒரு டீமா. அப்ப நான் அசதியில தூங்குறேன், தூங்கும் போது எனக்கே தெரியாம இவங்க முன்னாடி வந்து அதை போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அப்பதான் தோணுது, அப்ப இவன் வந்து இது எல்லாமே பிளான் பண்ணி செக் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஓகேன்னு சொல்லி அப்பதான் நான் இவங்க கூட இந்த சமீபத்துல சரி எனக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சில நாட்கள் போன்ல பேசுறேன். ஒரு நாள் நானே பேசினேன், ஏமா இப்படி பண்றேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லும் போது
அவ சில வார்த்தைகளை உண்மையை ஒத்துக்கிட்டா. இல்ல நான் வேணும் தான் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபேம் வேணும், நான் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சரி கொடுத்தேன், நீ லவ் பண்றேன்னு கூட கொடுத்துருக்கலாம் இல்லையாமா, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா உண்மையிலே உனக்கு ஒருவேளை இந்த லவ் பண்ணிதான் அதை மட்டும் சொல்லியிருக்காரு, ஏன் இப்பெல்லாம் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் சொன்னாதான் கேஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் ஹெவியா இருக்கும், அதனாலதான் நான் பணம் வாங்கினேன்னு சொல்லி இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்றேன். இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆடியோ கண்ணா நிறைய விஷயங்கள் சொல்லி வைக்கிறாங்க. இவ்வளவு மட்டும் இல்ல, இன்னும் சினிமால இருக்க மீடியால இவ யார் கூட தொடர்புல இருந்தா என்னென்ன பண்ணா எல்லாத்தையும் பேசலாம். எனக்கு தாங்க முடியல. சரி அப்ப இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணது மக்களுக்கு நிரூபிச்சாங்க. ஏன்னா என்ன உண்மையா சில பேர் ஃபாலோ பண்றாங்களா என்னுடைய சோசியல் மீடியால, அதுக்காக தான் நான் பேசின ஆடியோ நான் போட்டு விட்டேன். சரி இப்பவாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு. இதுதாங்க நடந்த விஷயம். இதுல எனக்கு தெரியல என்ன பண்ணனே தெரியல இதுக்கப்புறம். இல்ல இதுல எதுக்காக நாங்க இப்ப இந்த கால் பண்ணி இந்த கால் ரெக்கார்ட் எடுத்திருக்கோம்னா, உங்க தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கேட்டோம். இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுல நியாயம் பாக்குற எல்லாருக்குமே தெரியுமா, சத்தியமா சொல்றேன், இதுல வேணும்னே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்னால தெரியல. இன்னொன்னு இதை நான் பெருசா எனக்கு இதுக்கான டைம் இல்ல. அதனால எனக்கான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இதை வீடியோ பாக்குற டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில சில பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சில விஷயம் அட்வைஸ் பண்ணலாம், நல்லது சொல்லலாம், சொன்னா மேபி இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வைஷுக்கும் என்னுடைய தயவுசெய்து வேண்டுகோள், இதோட விட்டுருங்க வைஷு, பிளீஸ் இதோட விட்டுருங்க. உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், அதை மட்டும் நினைச்சிட்டு நல்ல வாழ்க்கையில வாழுங்க, அவ்வளவுதான் என்னுடைய அட்வைஸ். Okay, thank you, Nana. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.